எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று 3/3/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று வடக்கு சூலம். உங்க வீட்டிலேருந்து கிளம்பி போறீங்க ஒரு புதிய செயலுக்கு அப்படின்னா, ஒரு வண்டி எடுக்கிறது, வேற வாகனம் வாங்க, இடம் வாங்க, இந்த மாதிரி போறதா புதிய செயலாக இருந்தால் மட்டும் வடக்கு திசையாக இருந்தால் பால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறது சிறப்பு. இன்றைய திதி பௌர்ணமி திதி மாலை 5:52 வரை, பின்பு பிரதமை திதி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம். யோகம் சுகர்மம் நாம யோகம் காலை 11 மணி வரை, பின்பு திருதி நாம யோகம். கரணம் பவகரணம் மாலை 5:52 வரை, பின்பு பாலவ கரணம். சந்திராசமும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்திற்கு. இன்றைய கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனி பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சுக்கிர பகவான். நம்ம இப்ப சனி பெயர்ச்சி பலன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வருடம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 காலை 8:26 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி செய்கிறார். மீனராசியில் 2.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 22/4/2028 விடியற்காலை 2:39 வரை மீனராசியில தான் சஞ்சாரம் செய்வார். ஓகேங்களா? திருக்கணிதப்படி போன வருஷம் 2025 மார்ச் மாதம் 29 வந்துருச்சு. இப்ப இந்த பயிற்சியானது மீன ராசியிலிருந்து சனி பகவானோட பார்வைப்படும் இடங்கள் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். ஓகேங்களா? அப்ப 3ஆம் இடங்கிறது ரிஷப வீட்டை பார்க்கும், 7ஆம் பார்வையாக கன்னி வீட்டை பார்க்கும், 10ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ஓகேங்களா? இப்ப ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து வர்றாரு. இது வந்து ஒரு நல்ல சிறப்பானதான். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். ஏன்னா அவர் சனி எங்க உட்கார்றாரோ அந்த இடம் வந்து சிறப்பா இருக்கும். ஆனா குரு உட்கார இடம் பால், சனி பகவான் உட்கார இடம் வந்து சிறப்பு. சனி பகவானோட பார்வை வந்து பிரச்சனை, ஆனா குரு பகவானோட பார்வை வந்து நன்மை. இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்ப சனி பகவான் வந்து பார்வைப்படும் இடங்கள் வந்து பாதிப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ வந்து நம்ம பாதிப்புங்கிறது உங்களோட உறவுக்காரங்களுக்கு எல்லாமே அந்த சம்மந்தப்பட்ட பாதிப்பு வந்து வரும். அதுல இருந்து நிவர்த்தி வந்து நம்ம 1ஆம் தேதி 1/3 அன்னைக்கு நம்ம வந்து பரிகாரம் ஃபுல்லா போட்டிருக்கிறோம். அதை பார்த்து பயனடைங்க. இப்ப 11ஆம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம். அப்போ இவங்களுக்கு ரிஷபராசிக்கு ஓரளவு வந்து நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும். தொழிலில் வந்து அதிகப்படியான வருமானம் வர்றதுக்கான அமைப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? வெளிநாடு போகக்கூடிய யோகமும் ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கும், அல்லது இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அமையும். வீடு வாகனம் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஒரு சில பேருக்கு உயில் சொத்து கிடைக்கும். இப்போ புதுசாக ஒரு இடம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்கன்னா அது கண்டிப்பாக உயில் சொத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. பூர்வீக சொத்தில் உள்ள பங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகும் இவங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து 1ஆம் இடத்துல பார்க்குறாரு, அதாவது வந்து ரிஷபராசியை சனி பகவான் பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் இடம்ங்கிறது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அல்லது 1ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
முடிவு எடுக்கிற விஷயத்துல வந்து லக்னத்தை குறிக்குது அப்படிங்கறதுனால முடிவு எடுக்கிறதுல ரொம்ப 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 இவங்க வந்து சிரமப்படுவாங்க. அதே மாதிரி வந்து சோம்பல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா இவங்களுக்கு வந்து 11ஆம் இடம் லாபம், வேலையில வந்து அதிகப்படியான ஒரு அமைப்பு இருக்கிறனால சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது. அதனால வந்து காலைல ஏந்திரிக்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். அதை கொஞ்சம் மாத்தணும். அதுதான் பரிகாரமே. சனி பகவான சோம்பேறி தான். அதை சுறுசுறுப்பா மாத்திட்டாவே நீங்க வெற்றியாளரா வந்துருவீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பாக்குது. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறதுனால 5ஆம் இடம்ங்கிறது வந்து குழந்தை பாக்கியம். அப்ப அதுல வந்து தடை வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. செயற்கை முறையில போனாலும் அதுல வந்து தடை தாமதம் வந்து ஏற்படும். ஓகேங்களா? பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் வந்து இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு போகும்போது சின்ன சின்ன வீட்டுல வந்து குடும்ப சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி வந்து 5ஆம் இடம்ங்கிறது உங்க தாய்க்கு 2ஆம் இடம். அப்ப தாய்க்கு வந்து பல் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது அவங்க வாக்கு கொடுத்தாலும் வாக்கை வந்து காப்பாற்ற முடியாது. அவங்க வருமானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கனாலும் வருமானத்துல வந்து பாதிப்பு வந்து ஏற்படும். இப்ப 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட குழந்தைங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் வரும். அவங்க எதிர்பார்க்கிற ஆசைகள் வந்து கொஞ்சம் பூர்த்தி ஆகாது. கொஞ்சம் அதுல தடை ஏற்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து மூத்தவர்களுக்கு பிரச்சனை. ஓகேங்களா? அண்ணன் அக்கா அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடையூறுகள் வந்து சந்திப்பார்கள். அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறார். தனுசு வீட 8ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்டை குறிக்கக்கூடியது. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்னா மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி வியாதிகள் வந்து புதுசா வரும். கட்டி சம்பந்தப்பட்டது, உஷ்ணம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனை அல்லது கல் அடைப்பு, யூரின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்னா அதெல்லாம் குறிக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க ஒரு பயணம் செய்யறீங்க, ஒரு பப்ளிக் டாய்லெட் போறீங்கன்னா அங்க வந்து கிருமி தொட்டு கூட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்ப நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பயன்படுத்தணும். ஓகேங்களா? 8ஆம் இடம்ங்கிறது உங்க வாழ்க்கை துணையோட 2ஆம் இடம். ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண். அவங்களுக்கு வந்து பல் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவங்களுக்கு வருமானத்துல பிரச்சனை, குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அந்த 8ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க தந்தைக்கு 12ஆம் இடம். அப்ப தந்தைக்கு வந்து சரியாக தூக்கம் வராது. கால் வலி சம்பந்தப்பட்டது, பாதம் சம்பந்தப்பட்ட எரிச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. அந்த 8ஆம் இடம்ங்கிறது வந்து உங்க மாமியாரோட ஆயுளை குறிக்கக்கூடியதுனால அவங்களுக்கு வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சின்ன சின்ன கண்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமனான பலன் தான். ஓகேங்களா? உங்க ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, உங்களோட லக்னம், இந்த இடங்கள்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது இது வந்து சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னா இதெல்லாம் விதிவிலக்கு வந்து உண்டு. அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே அப்படியே நடக்கணும்னு நம்ம வந்து ஒரு ஃபுல்லா நீங்க வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா வந்து சனி பகவானாவே நெகட்டிவா தான் அதிகமா வரும். அதனால இதை கண்டு நீங்க வந்து பயப்பட வேண்டாம். உங்களோட லக்னம் இது ராசிக்கு தான் வருது. உங்களோட லக்னத்துக்கு இந்த இடங்களை குரு பார்த்தா அதோட பலன்கள் வந்து நிச்சயமாக மாறுபடும். இப்ப ரிஷபராசி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5ஆம் இடம்ங்கிறது நம்ம குழந்தைய சொன்னோம். அப்போ வந்து உங்களோட ஆதரவற்ற இல்லத்துல இருக்க குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச எந்த விதமான உதவியும் வந்து செய்யலாம். ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடு கரெக்டா பிடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அருகில் உள்ள அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க போயிட்டு உங்களோட அன்பை ஷேர் பண்றது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால முடிஞ்சது பொருளாதார ரீதியாவோ அல்லது அரிசி, உப்பு, பால் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களோட கழிப்பறை 8ஆம் இடங்கிறது கழிப்பறை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம 1ஆம் தேதி ஃபுல் பரிகாரம் சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு சில பரிகாரம் நீங்க இதுலயும் பாத்துங்க. அதே மாதிரி வந்து குழந்தை காப்பகத்தில் உள்ள, அதாவது வந்து ஆதரவற்ற குழந்தை காப்பகம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வாங்கி கொடுக்கறது வந்து சிறப்பு. ஓகேங்களா? பெண்களுக்கு நாப்கின் வாங்கி கொடுக்கறது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கழிப்பறைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம். உள்ளாடைகள் உட்பட நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பு. கோயில்களுக்கு வந்து பல்பு வாங்கி தரதே வந்து கொஞ்சம் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? அன்னதானம் பண்றது, தயிர் சாதம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பரிகாரமா நீங்க வந்து வச்சுக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சியில வந்து இந்த 2.5 ஆண்டுகளுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மூலம் பௌத்திரம் வராம பாத்துக்கணும். 8ஆம் இடம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது, இதுல மட்டும்தான் நீங்க பயங்கர கவனமாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மார்க்கர் இது மாதிரி ஒண்ணு வாங்கிக்கிங்க. இதுல வந்து நம்ம ராஜநிலையோட எண்களை வந்து மணிக்கட்டுல தான் எழுதணும். ஓகேங்களா? எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்னவோ அதை வந்து நீங்க கண்டிப்பா நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. திருமணம் நடக்கணும், பாசிட்டிவா தான் நினைச்சுக்கணும். ஓகேங்களா? பாசிட்டிவா நீங்க வந்து திங்க் பண்ணிக்கணும். கடன்
அடையணும்னு சொல்லாதீங்க. நல்ல வருமானம் வந்தா நீங்க கடனை கொடுத்துட போறீங்க. யாரா இருந்தாலும் வருமானம் வந்தாதானே நம்ம வந்து கடன் அடைக்க முடியும். வருமானமே வரலன்னா கடன் அடையாது. அப்ப கடன் அடையணும் கடன் அடைய நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கடன் தான் பெருகும். வருமானம் வேணும் வருமானம் வேணும் வருமானம் வேணும் நீங்க சொல்ல சொல்ல நிச்சயமாக வருமானம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? திருமணம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு போறது, நல்ல வேலை கிடைக்கிறது, சொத்து வாங்குறது, இது மாதிரி கொடுத்த பணம் மீண்டும் வர்றதுக்கு அப்ப நீங்க நினைக்கும் போது இன்னார்கிட்ட நான் பணம் கொடுத்தேன், அவர் பேரை சொல்லி அவர் என்கிட்ட வந்து வாங்கின பணத்தை மீண்டும் தருகிறார் அப்படின்னு பாசிட்டிவாவே நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக கிடைக்கும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. ரிஷப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. இது அனைத்தும் காமனான பலன். உங்க ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டமான நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்குதா, செல்போன்ல பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.